வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் தான். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லேஜ் சேர்மனா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக திருவெறும்பூர் வேட்பாளர் குமார் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு ம். ஆதரவாளரா அந்த டீம்ல இருந்து அவர் பேசுறாரு. நான் தாவேக்கால இருந்து திமுகவுக்கு வந்தது கூட அந்த நாலேட்ஜ் இல்லாம பேசுறாரு. அவரு என்ட்ட பேசுறாரு. ஃபோன் பண்ணி, "பாய் இந்த மாரி ஒரு வேலை பார்க்கணும்" அப்படின்னாரு. "சொல்லுங்கண்ணே என்ன விஷயம்?" அப்படின்னு. "இல்ல திருவெறும்பூர் தொகுதியில அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா? அதுவும் யார பத்தி நல்லா கேட்டீங்க. மகேஷ் அண்ணன பார்த்து தான் அவர பார்த்து நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு நெனச்சு அவர பார்த்து வந்தேன். என்கிட்டயே ஃபோன் பண்ணி, இந்த மாரி அ அவ அங்க திருவெறும்பூர் தொகுதியில உள்ள இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்து பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு அது தாவேகா வேட்பாளருக்கு, அதாவது உங்க கட்சி நான் தாவேகால இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு, தாவேகா வேட்பாளர் விஜய் இருக்கார் இல்லையா? நவல்பட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் தான் தாவேகா வேட்பாளர். அவருக்கு வந்து அந்த இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் போணும். இஸ்லாமியர் ஓட் பேங்க் அப்புறமேட்டு கிறிஸ்தவ ஓட் பேங்க் இதெல்லாம் போணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன இது பண்ணணுமோ ஐடியா சொல்லுங்க. என்ன அமௌண்ட்டோ நம்ம பே பண்ணிடலான்னு சொல்லி, அது பேசி அத நான் தலைமை வரைக்கும் கொண்டு போய் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது எங்கேருந்து இந்த பேச்சு ஆரம்பிக்குது? ஏடிஎம்கேல இருந்து. ஏடிஎம்கே, பாஜக இருந்தா இந்த மாரி இந்த குறுக்கு வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்புட்ன்னா, இந்த ஏடிஎம்கே, பாஜக டீம் தான் பார்ப்பாங்க. விஜய் பேசும்போது ம். கிட்டத்தட்ட 5, 6 இடங்கள்ல ஒரே டயலாக் பேசியிருக்காரு. ம். அதாவது என்னோட சொத்து சொகத்த விட்டுட்டு, ம். வசதியான வாழ்க்கைய விட்டுட்டு உங்களுக்காக வரேன். ம். உங்க புள்ளையா நெனச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க ம். தம்பிக்கு ஓட்டு போடுங்க. உங்க உங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஓட்டு ஓட்டு போடு. போடுங்க. ம். அப்படின்னு சொல்லி அது ம். பேசுறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆகுதே சார். என்ன மக்கள் தயவு செஞ்சு அந்த இந்த ஒரு இத நீங்க மக்கள் மத்தின்னு சொல்லாதீங்க. அங்க வர்றது எல்லாமே பசங்க. இந்த ரசிகர் பட்டாளம், இந்த இளம் வயதில அந்த ஒரு டீனேஜ்ல இப்ப நீங்கலாம் இவ்வளோ பக்குவமா இருக்கீங்க. ஒரு நல்ல சிந்தனையோட, அரசியல் சிந்தனையோட நீங்கலாம் இருக்கீங்க. ஆனா உங்க ஏஜ்ல எனக்கு கூட அந்த அளவு சிந்தனை இல்ல. நானும் அந்த மாரி ஒரு அந்த ஏஜ் அப்படி. சரிங்களா? அந்த டீனேஜ்ல உள்ள பசங்க மட்டும் தான் அப்படி இருப்பாங்க. நாங்கலாம் அந்த சமுதாய சிந்தனை வரதுக்கும், அரசியல் சிந்தனை வரதுக்கும் எனக்கு ஒரு எபோவ் 35, 36 ஆச்சு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நெறைய எங்களோட மோசமான ஒரு கூட்டமா இருக்கு. இப்ப இருக்கிற யங்கர்ஸ். அதுவும் அந்த த த இந்த விஜய் ரசிகர் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இல்லன்னா தாவேக்காவே கிடையாது. ஓப்பனா சொல்லப்போனா. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அந்த யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதில போடுற அந்த ரீல்ஸ்ல அடுத்த வேள சோத்துக்கே அவனுக்கு சாப்பாடுக்கு வழி இருக்காது. ஆனா அதில பார்த்தீங்கன்னா, பெரிய ஆக்ஷன் ஹீரோவாவும், தன்னை ஒரு பெரிய ஒரு ஆணழகனாவும் அந்த ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் காமிச்சு அந்த இன்ஸ்டாகிராம்ல அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில வாழ்ற அந்த மாரி ஒரு கூட்டம் தான் அங்க இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வறுமைன்னா என்னன்னு தெரியாது. சமுதாயத்தில என்ன பிரச்சனைன்னு தெரியாது. என்ன இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு தேவை? என்னென்ன இங்க இங்க இந்த தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு? எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அரசியல் நாலேட்ஜ்ல ஒரு பிளாங்க் அவங்க.